Hi guys. So today's session நம்ம வந்து next main heading ஆன master data அப்படிங்கிறதுக்குள்ள தான் போறோம். So in fact இதுதான் வந்து நமக்கு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள we are getting in. ஓகேவா? ஸோ பாஸ்ட் வீடியோஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணுங்க. ஸோ என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ள என்னென்ன காமன் திங் எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டேட்டா அதாவது மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் இன் எஸ்ஏபிக்காக நம்ம பார்க்க வேண்டிய அந்த ஒரு ஸ்க்ரீன் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குரூப் ஆஃப் மெட்டீரியலை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு வந்து OMSF அப்படிங்கிறது தான் T கோட். ஸோ இதனுடைய பாத்வே சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. SPRO IMG Logistics General Material Master Settings for Key Fields Define Material Group. ஸோ இதுதான் இதனுடைய பாத்வே. ஓகே, ஸோ இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் ஐ எம் கிவிங் நியூ என்ட்ரிஸ். ஸோ நியூ என்ட்ரிஸ் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன மெட்டீரியல், நீங்கள் என்ன மெட்டீரியல் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ எலக்ட்ரானிக், உட்டன் ப்ராடக்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி வாட் எவர் த மெட்டீரியல் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் அப்லோட். ஓகேவா? ஸோ இதை கொடுத்துட்டு இஃப் யூ நோ த எக்ஸாக்ட் மெட்டீரியல் லைக் எலக்ட்ரானிக்ஸ்லாம் ஐ எம் கோயிங் டு கிவ் லைக் மொபைல் ஃபோன்ஸ் ஓ சம்திங் லைக் தட் யூ கேன் அப்ரிவேட் ஆன் த டிஸ்கிரிப்ஷன் டூ. அதர்வைஸ் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி யூ கேன் ஜஸ்ட் அப்ரிவேட் இட். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னென்னா மெட்டீரியல் குரூப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டைப்ஸ்னா எந்த கேட்டகரிஸ்குள்ளே நம்ம மெட்டீரியல் வரப்போகுது அப்படிங்கிறது தான் மெட்டீரியல் டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய T கோட் பார்த்தீங்கன்னா OMS2. I'll dictate the pathway, you can note it down guys. So SPRO IMG Logistics General Material Master Basic Settings Material Types Define Attributes of Material Types. So in this you can get into the same page using the pathway. So இதில் நம்ம storage locationsல பார்த்த மாதிரியே you can see two headings on the left side. Excuse me. So first one is material type. So second one is quantity or value updating. So material type அப்படின்னா என்ன மாதிரி material we are going to create is called as the material type. So இதில் போயிட்டு just give new entries. Okay, so இதில் new entries போயிட்டு you can create the material. So என்ன ஆகுது, copy an existing material. அப்போ நான் copy தான் பண்ண முடியும். So அப்போ copyனா you can see the copy option here. Okay, ஸோ இதில் போயிட்டு யூ கேன் ஜஸ்ட் காப்பி த மெட்டீரியல் அண்ட் த மெட்டீரியல் டைப் ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் என்ன மெட்டீரியல் கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. லெட்ஸ் சே I am just giving like mobile phones under the electronic. first session பார்த்தோன்னா என்னன்னு க்ரியேட் பண்ணோம். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் அப்படிங்கிறத நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபீல்ட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நிறையா இருக்கும் இந்த கேட்டகரி. ஸோ ROH நீங்கள் கால்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ROH 011 இந்த மாதிரி நிறையா கேட்டகரிஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு செக்டார்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி. ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ROH அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ ROH அப்படின்னா உங்களுக்கு எதை ரெஃபர் பண்ணுதுன்னா கெமிக்கல்ஸ் அண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படிங்கிறத இந்த ROH வந்து ரெஃபர் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து எதுனா இன்ஜினியரிங் ஸ்பேர் பார்ட்ஸ். ஹால்ப்னா ஃபினிஷ்டு குட்ஸ், ஹைப்னா இன்ஜினியரிங் ஸ்பேர்ஸ். ஸோ வேர்ப் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கிங் மெட்டீரியல்ஸ். NLAG அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கேட்டகரி. ஸோ நீங்கள் உங்களுக்கு எதுவுமே எனக்கு ஐடியாஸ் இல்லை அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் டிஃபால்ட்லி செட் இட் டு A, இல்லைனா யூ கேன் செட் இட் டு ROH, நோ ப்ராப்ளம். ஸோ இதில் நமக்கு என்னென்ன ஹெட்டிங்ஸ்க்கெலாம் நம்ம வந்து டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேட்டஸ் டிஸ்கிரிப்ஷன். MRP அப்படின்னா மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட் பிளானிங். அப்கமிங் videosல you keep on watch. I'll explain you what is what. Okay, material is configurable or material for process na ஒரு மெட்டீரியலை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா you can put the tick mark on this headings. pipeline mandatory na for example நான் வந்து ஒரு பைப் வந்து என்னுடைய மெட்டீரியலாக இருக்குது. I'm going to supply the material pipe from one location to another location through a person, through a logistics general அப்படின்னா you can just make use this headings called pipeline mandatory. So this and all like warehouse management or else manufacturing or else finished goods. So இந்த மாதிரி உங்களுக்கு nature of the material whatever you have updated on the top column, so accordingly you can just make this material types as well. Okay, ஸோ இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் பர்ச்சேஸ் ஆர்டர். ஸோ நீங்கள் எப்படி வந்து உள்ளுக்குள்ளே வாங்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா கம்பெனிஸ்னால் அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி தேல் பி செல்லிங் த ப்ராடக்ட். அதாவது ரா மெட்டீரியல்லேருந்து ஃபினிஷ்டு குட்ஸ் வரைக்கும். ஒரு சில கம்பெனிலாம் தேல் ப்ரொடியூஸ் ஒன்லி த ரா மெட்டீரியல், இல்லைனா நடுவில் நடக்கக்கூடிய அந்த மிடில் இருக்கக்கூடிய அசம்பிளி ப்ராசஸ் மட்டும் பண்ணுவாங்க. ஒரு சில மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு குட்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. லெட்ஸ் சே இப்போ நான் மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு நான் மொபைல் ஃபோனை மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணுறேன்.
செகண்ட் பார்த்தீங்கன்னா அசெம்பிளி அதனுடைய பார்ட்ஸ் எல்லாமே நான் அசெம்பிளி பண்ணுறேன் அப்படின்னா அது செகண்ட் கேட்டகரி. இல்லைனா நான் அந்த மொபைல் ஃபோனையும் அசெம்பிளி பார்ட்டையும் வாங்கி ஜஸ்ட் ஐ எம் செல்லிங் இட் டு த கஸ்டமர் எண்ட் யூசராக நான் ஃபங்க்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு தேர்ட் கேட்டகரி. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் விச் கண்டிஷன் யூ வாண்ட் டு அப்ளையோ அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் ஃபிக்ஸ் த இன்டர்னல் பர்ச்சேஸ் ஆர்டர் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னல் பர்ச்சேஸ் ஆர்டர். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் யூ நீட் டு ஃபில் ஆன் திஸ் காலம். ஸோ அதர் அண்ட் ஆல் இஃப் யூ வாண்ட் டு கிவ் எனி டீட்டெயில் யூ கேன் ஜஸ்ட் டீட்டெயில் இட். ஸோ இங்கே காப்பின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ என்ட்ரிஸ் காப்பி ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஸோ இங்கே குவான்டிட்டி இல்லை குவாலிட்டி. இப்போ எனக்கு குவான்டிட்டி நான் பில்லிங் போடையில் எனக்கு இப்போ ஒரு மெட்டீரியல் வந்து 10 கவுண்ட் எலக்ட்ரிக் ஃபோன் வந்து நான் வந்து மொபைல் எலக்ட்ரானிக் மொபைல் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் வந்து நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா குவான்டிட்டி அப்டேஷனுங்கிறதுல நீங்கள் கொடுத்தா தான் அந்த என்ட்ரிஸ் போட முடியும். வேல்யூனா அந்த காஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, என்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு வார்னிங் மெசேஜ் தான். இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஆனால் சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ப்ராப்ளம் இன் த சென்ஸ் நமக்கு டேட்டாஸ் அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் இருக்கும். எரர் மெசேஜ் மட்டும் வந்துச்சுன்னா நம்மளால டேட்டா சேவ் ஆகாது. பட் வார்னிங் மெசேஜ் வந்துச்சுன்னா நமக்கு டேட்டா சேவ் ஆகும். ஸோ இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மெட்டீரியல் டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியர்? ஸோ ஃபாலோட் பை இட் இண்டஸ்ட்ரி செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சேம் திங் கரெக்டாக எந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வி ஆர் கோயிங் டு பர்ச்சேஸ் இஸ் கால்ட் அஸ் த இண்டஸ்ட்ரி செக்டர். அதனுடைய டீ கோட் நான் டைப் பண்ணியிருப்பேன். OMS3 is a T code for getting into the industry sector. ஸோ இதில் once again you can go to the new entries. ஸோ இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேரக்டர் கொடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு கேரக்டர் தான் எனேபிள், பட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிருந்துச்சுன்னா we need to change the character. So I am just giving like retail. ஸோ இங்கே ஃபீல்ட் ரெஃபரன்ஸும் சேம் திங் அந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஓகேவா. ஸோ இதில் நான் இந்த மாதிரி என்ன ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி செக்டாரோ அதில் நீங்கள், ஏன்னா நம்ம ஒரு மெட்டீரியல் வாங்குகிறோம், ஒரு மொபைல் ஃபோன் வாங்குகிறோம்னா மொபைல் கம்பெனிஸில் போய் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி ஃபீல்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு யாருமே அதை க்ரியேட் பண்ணலை, நான் க்ரியேட் பண்ண அந்த 4ங்கிறதுல. ஸோ ஐ எம் ஜஸ்ட் சேவிங் த டேட்டா. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் த இண்டஸ்ட்ரி செக்டர். ஸோ அப் டு திஸ் இந்த 3 ஹெட்டிங்ஸ் வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஸோ அப்கமிங் கிளாஸஸில் நம்ம நெக்ஸ்ட் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ அப் டு தட் please do support my channel and keep on watching. Thank you so much guys. Bye bye.